அம்மா, டின்னர் சாப்பிட்டுட்டேன். இப்ப கதை சொல்லுங்களே. முதல்ல முகம் கை கால் கழுவி பிரஷ் பண்ணு பீக்கு. பீக்கு, தூக்கியையும் கூட்டிக்கிட்டு போ. மாட்டூக்கி, சீக்கிரமா பிரஷ் பண்ணு. பிரஷ். பிரஷ். இப்ப கதை சொல்லுங்க அம்மா. பீக்கு, உன் வாய் சரியாவே சுத்தமாகல. அட பீக்கு, ஏன் இப்படி பிரஷ் பண்ணிருக்க? போ போ, மறுபடியும் நல்லா பிரஷ் பண்ணு. இனிப்பு. டூக்கி, அது சாப்பிடுற பொருள் இல்ல, வயிறு கெட்டு போயிடும். பீக்கு, வா, நீயும் பிரஷ் எடுத்துக்கோ. சரி பீக்கு, பிரஷ் எப்படி பண்றதுன்னு காட்டு. இப்படி இல்ல, இப்படி. மேல கீழ ரைட் அண்ட் லெஃப்ட், சுத்து சுத்து, பல்லு ஆகும் பளபளப்பு. இப்படிதான் பண்ணணும். இப்ப கதை சொல்றீங்களா? கண்டிப்பா. ஒரு முறை ஒரு குழந்தையோட பல்லு உடைஞ்சு போச்சு. மா, அந்த குழந்தை அப்பா இல்ல தானே? அப்பா பிரஷே பண்ணல. இல்ல, நான் போகலான்னு தான் இருந்தேன். டூக்கி, குக்கி சாப்பிடுறியா? குக்கி. டூக்கி, கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன? அட அட. வா டூக்கி, டக்குன்னு மாவு எடுத்து சுத்தம் பண்ணிரலாம். நான் தண்ணி கொண்டு வரேன். இது ஜாலியா இருக்குல்ல? அப்படியே க்ளே மாதிரியே இருக்கு. இது என்னோட பூச்சி. பீக்கு, டூக்கி, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்சி. நாங்க இத சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. ஆனா இது கையெல்லாம் ஒட்டிக்குது. க்ளே. அது க்ளே இல்ல டூக்கி, மாவு. நிறைய தண்ணி ஊத்திட்ட பீக்கு. இப்ப நம்ம இத என்ன பண்றதுன்னு சொல்லு. மாவுல பாம்பு செய்யலாமா? மாவுல பாம்பா? இன்னைக்கு இந்த மாவுல பூரி பண்ண போறேன். பூரி. ஆமா, வாங்க வாங்க, நம்ம இன்னைக்கு பூரி செய்யலாம். கோணல் கோணலா வரக்கூடாது, வட்டமா வரணும். என் பூரி வட்டமா வரலையாம்மா? காட்டு காட்டு. அட, இந்த ஷேப்பும் நல்லா தானே இருக்கு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு, தானாவே வட்டமான பூரி வந்துரும். இரு, இங்க பாரு 2 கண்ணு, இங்க பாரு பூனை. அடடா, நானும் ட்ரை பண்ணுவேன். பூனை, சிங்கம், யானை தந்தம், டாகி, டைனோ. அடடே, எனக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணணும் போல இருக்கு. இதோ என்னோடத பாத்தியா? நீலா.
இது தட்டு, இது ஃப்ரிஸ்பி. அப்பா இது எல்லாமே வட்டம் ட்ரை பண்ணுங்க, கோணல் மானலா வந்துரும். கோணல் மானலா? ஒரு பௌர்ணமி இரவுல ஒரு கரடி பின்னாடி இருந்து முதல்ல தாக்க வந்துச்சா. ஆனா அது பீக்கு கடிச்சு சாப்பிட்டுச்சா. ஏய் பீக்கு, பாத்து பாத்து, என்ன அவசரம்? ஹோம்வொர்க் பண்ணணுமா? அட, ஹோம்வொர்க் எழுத இவ்வளவு எக்ஸைட்மெண்டா? ரொம்ப ஸ்பெஷலான ஹோம்வொர்க். எங்களுக்கு இன்னைக்கு செடி நட கத்து கொடுத்தாங்க. செடியா? ஆமா, அதுவும் ஹோம்வொர்க்ல 5 செடிய நட சொல்லிருக்காங்க. பிரமாதமான ஹோம்வொர்க். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்பா? ஆஹா, கண்டிப்பா பண்ணிரலாம். ஃபாலோ மீ. ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ. டூக்கி கூட கூட்டிட்டு போ பீக்கு. ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ. இந்த மண்ணை இன்னைக்குதான் நான் ரெடி பண்ண குழந்தைங்களா. வரப்போற செடிக்கு இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். எங்க டீச்சர் கூட இந்த மாதிரி மண்ணை தான் காமிச்சாங்க. அப்ப சரி, நீ குழி தோண்டிக்கிட்டு இரு, நான் போய் செடிய கொண்டு வர்றேன். பசுமையான உலகத்தை உருவாக்குவோம். டூக்கி என்ன பண்ணுற? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத டூக்கி. மண்ணு இங்க இருந்து போ. அட, இது ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இன்னும் 4 தோண்டணும். அட, இது யாரு செஞ்சாங்க? அட, இன்னும் ஒண்ணா? டூக்கி, நீயா இதெல்லாம் பண்ணுன? குழி எப்படி தோண்டுன? நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னோட பம், என்னால இத பண்ண முடியாது. டோக்கி, எனக்காக இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கறியா ப்ளீஸ்? குழி. வாவ் பீக்கு, இவ்வளவு சீக்கிரமா இத்தனை குழிகளை தோண்டிட்டியா? இல்லப்பா, டோக்கி தான் தோண்டுனா. தோண்டி காட்டு டோக்கி. அற்புதம். சரி, நம்ம டக்கு டக்குன்னு செடிய நட்டு வைப்போம். அடடே, ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா, நீங்க பாத்தீங்களா? டூக்கியோட பொம்மை வச்சு குழிய தோண்டனா. நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு வாட்டி பண்ணி காட்டு டூக்கி, ப்ளீஸ். பொம்மை வச்சு குழிய வெட்டு. காலி. ஜூஸ் மொத்தத்தையும் காலி பண்ண டோக்கி. ஏப்பம் வர்றது நின்னுரும். டூக்கி வா, இப்பவே உன்னோட ஏப்பத்தை சரி பண்ணிடலாம்.
வா வா. இப்படி படுத்துட்டு காலை இப்படி பண்ணு. லெஃப்ட்ல முன்னாடி, ரைட்ல முன்னாடி. இன்னொரு தடவை ரைட்ல அப்புறம் முன்னாடி, லெஃப்ட்ல அப்புறம் முன்னாடி. பரவாயில்லையே, ஏப்ப நின்னுருச்சு. அட சரியாக மாட்டேங்குதே ஏப்போ. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டுக்கி, உன் வயித்துக்குள்ள மாடு இருக்கு. இரு, நான் இப்பவே செக் பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா மாடு இருக்கு. டூக்கி பியாரி, இந்த தைலத்தை ஒரு தடவை மோந்து பாத்தீனா சரியாயிரும். அடடா, உன் வயித்துக்குள்ள சிங்கம் இருக்கு. மறுபடியும் செக் பண்ணவா? சிங்கமா? பீக்கு, டூக்கி பயமுறுத்தாத. நான் போய் இஞ்சி தண்ணி கொண்டு வரேன் உனக்கு. குரங்கு. கழுதை. கழுதை புலி. டுக்கி, டுக்கி. அட, உன்னோட ஏப்பம் ஏப்பம். ஆனா எப்படி நின்னுச்சு? குரங்கு. டூர் 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 டூர். டுக்கி, நீ குரங்கு பொம்மையை வச்சு விளையாடு, நான் ஆட்டோ பொம்மையை வச்சு விளையாடுறேன். என்ன டோக்கி, நானும் விளையாடணும்ல? சரி, அந்த குரங்கு பொம்மையை திருப்பி கொடு. டோக்கி, இந்த மாதிரி பண்ண கூடாது. அடடா, என்னாச்சு? அப்பா, டோக்கி குரங்கு பொம்மை, ஆட்டோ பொம்மை ரெண்டையும் எடுத்துக்கறா. புதுசா புதுசா பாத்திரம் வாங்க, சிலத கொடுத்து சிலத வாங்க. மா பியாரி, அந்த பாத்திரக்காரங்களை ஒரு தடவை நிறுத்து. நான் போய் பழைய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வரேன். புது புது பாத்திரம் வாங்கலையோ, பழசு இருந்தா போடலையோ, தேடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் புத்தம் புது பாத்திரங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே. உங்களுக்காக கடல் கடந்து பாத்திரங்களை கொண்டு வந்திருக்கோம் பாப்பா பியாரி. பழைய பேப்பரை கொடுங்க, புது பாத்திரம் எடுத்துக்கோங்க. வாவ், புத்தம் புதுசா இருக்கு. Thank you லோலோ ஆன்ட்டி. Thank you. புது புது பாத்திரம் வாங்குங்கோ, பழைய பேப்பரை போடுங்கோ, தேடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் புத்தம் புது பாத்திரங்கள். சீக்கிரமாவே திரும்ப வாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல தான் பால் கொடுக்கணும். சரி. டுக்கி, இப்ப
மங்கியை என்கிட்ட கொடுத்துரு. சரி, மங்கி கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஆட்டோவாவது கொடு. அட, ஏதாவது ஒரு பொருளை எனக்கு கொடு. டூக்கி, உனக்கு ஞாபகம் இருக்கா லோலோவும் தோதோவும் என்ன பாட்டு பாடினாங்கன்னு? நான் சொல்றேன். சிலது கொடு, சிலத வாங்கிக்கோ. சிலத கொடு, சிலத வாங்கிக்கோ. சிலத கொடு, சிலத வாங்கிக்கோ. சிலத கொடு, சிலத வாங்கிக்கோ. பம். நொண்டு 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 பொடி பொடி. பிடி பிடி. ஹே பிடி பிடி. பிடி. நான் எங்க இருக்கேன்? பிடி பிடி. பிடி பிடி. நொண்டு நொண்டு. ஹே பிடி பிடி. பிடி பிடி. ஹே பிடி பிடி. நொண்டு நொண்டு. நொண்டு. பிடி பிடி. பிகு புடி. பிடி. டூக்கி. அட டூக்கி, நீ எப்ப வந்த? புடி. புடி புடி. நொண்டு நொண்டு. ஹே பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டேன். இங்க இருக்கேன். டூக்கி. அடடா, மறுபடியும் வந்துட்டியா? இருங்க, நான் இவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்காரு டோக்கி. இது குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. புடி. பிடி பிடி. பிடி. நொண்டு நொண்டு. பிடி பிடி. பிடி பிடி. பிடி பிடி. புடி. நொண்டு. புடி புடி. புடி புடி. நொண்டு நொண்டு. அட டூக்கி விழுந்துட்டா. இந்த கல்லால தானே நீ விழுந்த? நான் தூரமா தூக்கி போடுறேன். ஓகேவா டோக்கி? அலக்கூடாது டோக்கி. நீயும் நொண்டி பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறியா? புடி. அப்ப சரி வா. பிடிச்சுக்கோ. இப்ப அவங்கள பிடிக்கலாமா? நொண்டு. புடி பிடி பிடி. பிடி புடி புடி பிடி. இப்போ நான் தான் குதிரை. புடி புடி. பிடி பிடி. பிடி. தாத்தா பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நதியில யாரு பிக்னிக் போவாங்க? அட பீக்கு, நதி எப்பவுமே ரொம்ப அழகான விஷயம். தாத்தா பாட்டி. ம். வணக்கம் தாத்தா பாட்டி. எப்படி இருக்கீங்க? வாங்க, நம்ம வண்டியில ஏறி போகலாம். ம். 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 ஆ, பாய் பாய். பாய் பாய் பாய். பாட்டி, பார்க்குக்கு போலாமா? நதியில ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு நதிக்கு போலாம்.
இன்னொரு நாள் பார்க்குக்கு போலாம். ஆனா நதியில ஸ்லைட் எல்லாம் இருக்குமா? இருக்காது, ஆனா பட்டாம்பூச்சி இருக்கும். ஏஹே, பட்டர்ஃப்ளை. அப்போ சீசா? இருக்காது, ஆனா அங்க குளிர்ந்த தண்ணி இருக்கும். அப்புறம் ஊஞ்சல்? இருக்காது, ஆனா அழகான பூக்கள் இருக்கும். பூக்கள். அங்க பாரு பீக்கு, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஆ, வாங்க வாங்க, தண்ணிக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தண்ணி. பீக்கு, இங்க என்ன இருக்குன்னு வந்து பாரு. இந்தா பீக்கு, இத சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும். இதெல்லாம் ஒரே மண்ணு மண்ணா இருக்கு. வேண்டாம். ரொம்ப ஹார்டாவும் இருக்கு. கல்லு மாதிரியும் இருக்கு. அட, இத திறந்து தான் நாம சாப்பிடணும். இதோ இப்படி. நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். இத நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நீயும் சாப்பிடு டூக்கி. இனிப்பு. ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே. இன்னொன்னு எடுத்துக்கவா? ஆனா தண்ணியில எதுவுமே இருக்காதுன்னு நீ சொன்னல பீக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். பாட்டி, இது நல்லா இருக்கா? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ, இதுதான் எனக்கு தேவை. பாட்டி, அட டுக்கி, பிரமாதம். இதோ நம்ம படகு போகுது, மலர்களோட வாசனையோட. எங்க? நதியில தான். நதி நமக்கு சாப்பிட உணவு கொடுத்துச்சுல்ல, அதுக்கு பதிலா தான் நாம நதிக்கு அனுப்புறோம். ஆஹா, இப்ப வந்துருவா. அட, இதோ சம்சம் வந்துட்டா. ஹாய் பிக்கு, ஹாய் டோக்கி. சம் சம் சம். ஹே சம் சம், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? காட்டு காட்டு. புதையல். பிக்கு, வா, தூரம் தூரம் கிட்ட கிட்ட விளையாட்டு விளையாடலாம். நான் இத ஒளிச்சு வைக்கிறேன், நீ இத கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே. அதையும் ஒளிச்சு வச்சிரு டோக்கி. ஒன், 2, 3, 4. அட, இவ்வளவு வேக வேகமா எண்ணாத. 1, 2. அட, இந்த தக்காளி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
இதுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணுமே. அட, குடமிளகாய், இங்க என்ன நடக்குது? 9 அப்புறம் 10. இதோ நான் வந்துட்டேன். தேடு தேடு, கிட்ட கிட்ட இருக்கா இல்ல தூரம் தூரமா இருக்கானே? கிட்ட கிட்ட, ரொம்ப கிட்ட. இங்க ஒண்ணுமே இல்லையே. அட, ரொம்ப தூரம். போதும் போதும், கிட்ட, ரொம்ப கிட்ட. எங்க ஒளிச்சு வச்சேன்னு நீயே மறந்துட்டியா பீக்கு? சம்சம், யாரோ நம்ம புதையலை எடுத்துட்டாங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, நீ அந்த பூந்தொட்டி கிட்ட வச்சத நான் பார்த்தேன் பீக்கு. சீட்டர், சரி, அதை விடு. முதல்ல யார் அதை எடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கிட்ட 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 கிட்ட. டோக்கி, நீதான் அதை எடுத்தியா? சர்ப்ரைஸ்! வாவ், பீட்சா! டோக்கி, நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கு. கிட்ட 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 கிட்ட. டப்பா டப்பா. டப்பா டப்பி. ஆ, ஆ, ஆ. இருங்க, எப்படி ஃப்ளூட் பண்ணணும்னு நான் பண்ணி காட்டுறேன். சரி, இப்ப 2 பேரும் வெளியே வாங்க. சரிங்க அப்பா. ம். ஃப்ளூட். ஃப்ளூட். அடடா, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஓ, நீங்க தானா? என்னங்க இது, சின்ன புள்ளத்தனமா? உங்க சைஸ்ல இருக்கிற பாத்டப்ல குளிக்க வேண்டியதானே? உடைஞ்சு போயிருச்சு. அப்பாவோட வயித்துல பாத்டப். ஆனா நாங்க இப்போ எப்படி குளிக்கிறது? எப்படி? எங்க எங்கங்க போயிருந்தீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். அப்பாவோட வயித்துல மஞ்சள் மஞ்சள். அட, அப்பா மறுபடியும் எங்கேயோ வெளியில போறாங்க. சரி வாங்க, நாமளும் போய் பாப்போம். அப்பா இங்க இல்லையே. ஆமா, இங்க இல்ல. அப்பா அப்பா. நான் எங்க இருக்கேன்? அட, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? வாங்க. அப்பா, எங்களை நீங்க ஆச்சரியப்படுத்திட்டீங்களே. நாம எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம். ரெடி, ஸ்டெடி, கோ. எல்லாருக்குமான பாத்டப். எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம். டோக்கி, குக்கி சாப்பிடுறியா? குக்கி. டோக்கி, கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன? அட அட.
இருக்குல்ல, அப்படியே க்ளே மாதிரியே இருக்கு. இது என்னோட பூச்சி. பீக்கு டுக்கி, இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்சி. நாங்க இத சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, ஆனா இது கையெல்லாம் ஒட்டிக்குது. க்ளே. அது க்ளே இல்ல டுக்கி, மாவு. நிறைய தண்ணி ஊத்திட்ட பீக்கு. இப்ப நம்ம இத என்ன பண்றதுன்னு சொல்லு. மாவுல பாம்பு செய்யலாமா? மாவுல பாம்பா? இன்னைக்கு இந்த மாவுல பூரி பண்ண போறேன். பூரி. ஆமா, வாங்க வாங்க, நம்ம இன்னைக்கு பூரி செய்யலாம். கோணல் கோணலா வரக்கூடாது, வட்டமா வரணும். என் பூரி வட்டமா வரலையாமா? காட்டு காட்டு. அட, இந்த ஷேப்பும் நல்லா தானே இருக்கு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு, தானாவே வட்டமான பூரி வந்துரும். இரு, இங்க பாரு 2 கண்ணு, இங்க பாரு பூனை. அடடா, நானும் ட்ரை பண்ணுவேன். பூனை, சிங்கம், யானை தந்தம், டாகி, டைனோ. அடடே, எனக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணணும் போல இருக்கு. இதோ என்னோடத பாத்தியா? நீலா. இது தட்டு, இது ஃப்ரிஸ்பி. அப்பா, இது எல்லாமே வட்டம் தான். ட்ரை பண்ணுங்க, கோணல் மானலா வந்துரும். கோணல் மானலா. ஒரு பௌர்ணமி இரவுல ஒரு கரடி பின்னாடி இருந்து முதல்ல தாக்க வந்துச்சா. ஆனா அது பீக்கு கடிச்சு சாப்பிட்டுச்சா. ஏய் பீக்கு, பாத்து பாத்து, என்ன அவசரம்? ஹோம்வொர்க் பண்ணணுமா? அட, ஹோம்வொர்க் எழுத இவ்வளவு எக்ஸைட்மெண்டா? ரொம்ப ஸ்பெஷலான ஹோம்வொர்க். எங்களுக்கு இன்னைக்கு செடி நட கத்து கொடுத்தாங்க. செடியா? ஆமா, அதுவும் ஹோம்வொர்க்ல 5 செடியை நட சொல்லிருக்காங்க. பிரமாதமான ஹோம்வொர்க். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்பா? ஆஹா, கண்டிப்பா பண்ணிரலாம். ஃபாலோ மீ. ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ. டூக்கி கூட கூட்டிட்டு போ பீக்கு. ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ ஹ ஹோ ஹ. இந்த மண்ணை இன்னைக்குதான் நான் ரெடி பண்ண குழந்தைங்களா. வரப்போற செடிக்கு இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். எங்க டீச்சர் கூட இந்த மாதிரி மண்ணை தான் காமிச்சாங்க. அப்ப சரி, நீ குழி தோண்டிக்கிட்டு இரு, நான் போய் செடிய கொண்டு வர்றேன். பசுமையான உலகத்தை உருவாக்குவோம். டுக்கி, என்ன பண்ணுற? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத டுக்கி. மண்ணு இங்க இருந்து போ. அட, இது ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இன்னும் 4 தோண்டணும். அட, இது யாரு செஞ்சாங்க? அட, இன்னும் ஒண்ணா? டுக்கி, நீயா இதெல்லாம் பண்ணுன? குழி எப்படி தோண்டுன? நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னோட பம், என்னால இத பண்ண முடியாது. டுக்கி, எனக்காக இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கறியா ப்ளீஸ்? குழி. வாவ் பீக்கு, இவ்வளவு சீக்கிரமா
இத்தனை குழிகளை தோண்டிட்டியா? இல்லப்பா, டோக்கி தான் தோண்டுனா. தோண்டி காட்டு டோக்கி. அற்புதம். சரி, நம்ம டக்கு டக்குன்னு செடிய நட்டு வைப்போம். அடடே, ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா, நீங்க பாத்தீங்களா? டோக்கியோட பொம்மை வச்சு குழிய தோண்டனா. நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு வாட்டி பண்ணி காட்டு டோக்கி, ப்ளீஸ். பொம்மை வச்சு குழிய வெட்டு. காலி. ஜூஸ் மொத்தத்தையும் காலி பண்ண டோக்கி. ஏப்பம் வர்றது நின்னுரும். டோக்கி வா, இப்பவே உன்னோட ஏப்பத்தை சரி பண்ணிடலாம். வா வா. இப்படி படுத்துட்டு காலை இப்படி பண்ணு. லெஃப்ட்ல முன்னாடி, ரைட்ல முன்னாடி. இன்னொரு தடவை ரைட்ல அப்புறம் முன்னாடி, லெஃப்ட்ல அப்புறம் முன்னாடி. பரவாயில்லையே, ஏப்ப நின்னுருச்சு. அட, சரியாக மாட்டேங்குதே ஏப்போ. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டுக்கி, உன் வயித்துக்குள்ள மாடு இருக்கு. இரு, நான் இப்பவே செக் பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா மாடு இருக்கு. டூக்கி பியாரி, இந்த தைலத்தை ஒரு தடவை மோந்து பாத்தீனா சரியாயிரும். அடடா, உன் வயித்துக்குள்ள சிங்கம் இருக்கு. மறுபடியும் செக் பண்ணவா? சிங்கமா? பீக்கு, டூக்கிய பயமுறுத்தாத. நான் போய் இஞ்சி தண்ணி கொண்டு வரேன் உனக்கு. குரங்கு. கழுதை. கழுதை புலி. டுக்கி, டுக்கி. அட, உன்னோட ஏப்பம் ஏப்பம். ஆனா எப்படி நின்னுச்சு? குரங்கு. தெரியுமா, நேத்து ராத்திரி நான் ஒரு சத்தம் கேட்டேன். அந்த காட்டுல இருந்து வந்தது. என் மாமா சொல்லியிருக்காரு, அந்த காட்டுல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கான். மான்ஸ்டரா? எவ்ளோ பெருசு? ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும். அதோடைய பல்லு ரொம்ப பெருசு, கண்ணு ரொம்ப செவப்பா இருக்கும். ஓ, நல்ல காலம் அந்த மான்ஸ்டர் இங்க வரல. அட, நீங்க 2 பேரும் பயந்துட்டீங்க. இன்னைக்கு நான் மான்ஸ்டரை பார்க்க போறேன். வரீங்களா இல்ல பயமா? நான் பயப்படல. காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க, அதனாலதான். ஆமா, நானும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா அம்மா அப்பா திட்டுவாங்க. அட வாங்கப்பா, யாருக்கும் தெரியவே தெரியாது.
ஆமா டோக்கி, இது குழந்தைங்களுக்கு கிடையாது. என்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா இருக்கணும். பகல்ல அந்த மான்ஸ்டர் இங்க வராதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க திரும்ப போகலாம். நீ நிஜமாவே பயந்துட்டியா பயந்தாங்கோலி? என்னால தனியாவே போக முடியும். அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. வா பின்னி, போயிடலாம். நில்லு, நான் ஒரு முறை பாக்குறேன். ஆனா நீங்க 2 பேரும் ஓடிடாதீங்க. அது தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி. டோக்கி போகாத. அது டூக்கிய பிடிச்சிடுச்சோ என்னமோ. இப்போ அம்மா அப்பாக்கு என்ன சொல்லுவேன்? வா வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரலாம். நாம அந்த மாஸ்டரை ஒரு கை பார்க்கலாம். பீக்கோ, நீ கவலைப்படாத. பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன். டோக்கி, உனக்கு ஒண்ணுமில்லையே. தப்பிச்ச. நல்ல வேளை அங்க மான்ஸ்டர் இல்ல. ஜூஜு ஜீஜி. அட, இதுதானா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது? அட வெட்டிக்கலையா? நான் டாய்லெட் போய் இருந்தேன். நீ ஓடுறதுலயும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் பின்னி. அட, இதுக்கு அடிபட்டிருக்கு. வா டோக்கி, இதுக்கு மருந்து போடலாம். ஜூஜு. ஷபாஷ் டோக்கி, இது வெட்டுக்கிளியோட மெத்தையாகிடுச்சு. வெட்டுக்கிளி, குட் நைட். அட, இப்ப இதுக்கு மருந்து போடணும். அப்பதான் இது நிம்மதியா தூங்கும். நீ இங்கே இரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன். இதோ பிளாஸ்டர். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. பிக்கு டோக்கி, என்ன பண்றீங்க? வெட்டுக்கிளி. ஓஹோ, இதுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டரை போடுங்களேம்மா. இது ரொம்ப பெருசு. போ, அப்பா கிட்ட ஒரு கிண்ணம் வெந்நீரும் மஞ்சள் பொடியும் கேட்டு வாங்கிட்டு வா. அட சூப்பர், இது சிரிக்குது.
உனக்கு ஒன்னும் ஆகாது செல்லம். மஞ்சள்னால இது சீக்கிரமே சரியாயிடும். மஞ்சள். நான் இதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அட பீக்கு, நான் சொல்றத கேளு. இது எதையுமே சாப்பிட மாட்டேங்குது டோக்கி. இந்த கிரேப்ஸையாவது சாப்பிடு. பீக்கு, இத கட்டாயப்படுத்தி எதுவும் கொடுக்காத. இதுக்கு உடம்பு சரியானதும் அது தானா சாப்பிடும். ஆனா எப்போ? உன்னோட குட்டி நண்பன் எப்படி இருக்கான்? அம்மா, வெட்டிக்கிளி கிரேப்ஸ வெட்டி சாப்பிட்டுட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கு. அட, என்னோட பால் எங்க போச்சு? என்னாச்சு பீக்கு? அப்பா, என் பால் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரூம்ல நீ கூட தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல இது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வை. அட போங்கப்பா, இந்த வேலையை நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன். அந்த பால் மட்டும் என் கையில கிடைச்சா போதும். இங்க பாரு, அம்மாவுக்கு கோபம் வரும் பீக்கு. நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்பா. கிடைச்சாச்சு. இப்போ இதோட பேட்டை எங்க வச்சேன்னு தெரியலையே. பீக்கு, ஈக்கு. நான் என் ரூம்ல இல்லம்மா. பீக்கு, உன்னை எவ்ளோ நேரமா கூப்பிடுறது? நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? பீக்கு. அப்படியா? அப்போ நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறோமா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஆனா பீக்கு, நீயே இவ்ளோ டென்ஷனா இருக்க? அது என் பேட் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா பீக்கு, இது என்ன இவ்ளோ பெரிய மலை? மலை. இது ஒண்ணும் இல்லம்மா. ஓ பீக்கு, உன் அறையோட நிலைமையே இவ்ளோ மோசமா இருக்கு. பேட் என்ன, இந்த இடத்துல எதுவுமே ஒழுங்கா கிடைக்காது. சாரிம்மா, நானே எடுத்து வைக்கலான்னு தான் இருந்தேன். இப்போ உனக்கு பேட் வேணும்னா ரூம் முதல்ல சுத்தம் பண்ண. இல்லனா உன்னால எப்படி விளையாட முடியும்? ஓகேம்மா. டோக்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மலை. அட இல்ல இல்ல, மறுபடியும் எனக்கு மலை பண்ணுற ஐடியா இல்ல. இத பார், நான் உனக்கு பொருள் எல்லாம் கொடுக்கறேன். நீ அத பாக்ஸ்க்குள்ள போட்டுடு, சரியா?
டூக்கி. கார். கார். பொம்மை. பொம்மை. டைனோ. டைனோ. புக். புக். அட, இந்த பேட்டும் கிடைச்சிருச்சு. இது பிரமாதமா இருக்கு. ரொம்ப பிரமாத பசங்களா. இங்க பாருங்க, என்னோட கிரிக்கெட் கேப். இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது எனக்கு சொந்தமாயிருச்சு. பால். இப்போ பேட் பால் ரெண்டுமே கிடைச்சாச்சு. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? அட, தண்ணி எங்க போச்சு? தண்ணி. ஓஹோ, தண்ணி நின்னு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, தண்ணி நின்னு போச்சு. இப்போ பாத்டப்ப எப்படி நிரப்புறது? நம்ம தண்ணி டேங்க் காலியாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு ஹேண்ட் பம்ப் மூலமா தண்ணி கொண்டு வரலாம். ஹேண்ட் பம்ப். நானும் வரேன். நான் தான் பம்ப் அடிப்பேன். பம் பம் பம். இதுல பீக்கு தண்ணி கொண்டு வருவான். அப்புறம் இதுல டூக்கி. மெதுவா போ பீக்கு. இத பாரு, முன்னாடி பக்கெட் வை, நான் பம்ப் அடிக்கிறேன். ரெடி அப்பா, பம்ப் அடிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அம்மா, அப்பா, பாத்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பீக்கு. ஆனா உன்னோட பக்கெட்ல இருக்கிற தண்ணி பாதி வெளியே போயிடுச்சு. இத நான் கவனிக்கவே இல்ல. பிரமாதம் டூக்கி. நீ ஒரு சட்டு தண்ணி கூட கீழே கொட்டாம எடுத்துட்டு வந்திருக்க. பீக்கு, இப்போ இன்னொரு வாட்டி ஹேண்ட் பம்ப் கிட்ட போயிட்டு வரணும். அவ்வளவு தூரம் மறுபடியும் போகணுமா? சாரி அம்மா. பரவாயில்ல, என்னைக்கு வேண்டாம். ஆனா தண்ணியோட இப்படி ஓடி வந்தனா அப்போ தண்ணி ஓடி போயிரும். வா டோக்கி, நம்ம சீக்கிரம் குளிச்சிரலாம். இல்லனா மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியும் ஓடி போயிரும். பீக்கு, உன்னோட தண்ணிய குடி. பாருங்க அம்மா, என்னோட மொத்த தண்ணியையும் குடிச்சிட்டேன். வெரி குட்.
டோக்கியையும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வை. ஓகே, இப்பவே கொண்டு போய் கொடுக்கறேன். டோக்கி, தண்ணி குடி. குடி. இங்க பாரு, இனிப்பா இருக்கு. ஓ, இங்க பாரு டோக்கி, மொத்த தண்ணியையும் நானே குடிச்சிருவேன். டோக்கி, டோக்கி, அட டோக்கி, எங்க இருக்க நீ? நீ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாட்டிக்கிட்டியா? இந்தா, இப்ப இந்த தண்ணியை குடி. பீக்கு குடி. ஓ, டோக்கி, குடி டோக்கி. டோக்கி, டோக்கி. 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 டோக்கி, நீ ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த தண்ணிய குடி. அட, தண்ணி எங்க போச்சு? அட, எனக்கு தெரியாம தண்ணிய நைஸா நீ குடிச்சிட்டியா? இன்னைக்கு வெயில் நல்லா காயுது. மாங்காய் சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அற்புதமான ருசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். ஏய், மாங்காய் ஊறுகாய். என்னோட ஃபேவரட். பீக்கு, சம்சம், நீங்க 2 பேரும் மாங்காய் துண்டுகளை பாத்துக்கோங்க, சரியா? ஆமா பசங்களா, அணிலோ பறவையோ மாங்காய் துண்டுகளை சாப்பிட கூடாது. நோ ப்ராப்ளம் அம்மா. எங்க கிட்ட உண்டிகோல் இருக்கு. பேப்பரால செஞ்ச பாலும் இருக்கு. ஓகே. டோக்கி, மாங்காவை கீழே வை. அது இன்னும் முழுசா காயல. பீக்கு, பறவை. சீக்கிரம் சம்சம், உண்டிகோலை எடு. அட, அங்க பாரு, இன்னொன்னு.
சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? டூக்கி, உனக்கு அந்த மாங்காய் புளிப்பா இல்லையா? வெரி குட் பசங்களா. எல்லா பறவைங்களையும் துரத்திட்டீங்களே. சரி, இது நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு ஊறுகாய் பண்ணலாமா? இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. ஊறுகாவை பறவைங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா டூக்கி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது?